இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரிய வம்சம் படத்தோட கதைச்சுருக்கம். இந்த படத்தோடைய டைரக்டர் விக்ரமன், மியூசிக் டைரக்டர் ராஜ்குமார் அண்ட் தயாரிப்பு வந்து ஆர்பி சௌத்ரி அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சரத்குமார் சார் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. தேவயானி மேம் இருப்பாங்க, ராதிகா இருப்பாங்க, மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் சரத்குமார் சார் வந்து ஒரு அப்பாவா இருக்கக்கூடிய சரத்குமாருக்கு வந்து தன்னோட பையனை பிடிக்காது. அது மாதிரி தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில் இவங்களோட அத்தை பொண்ணு ஒருத்தவங்கள இவங்க சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாதனால இவங்க தான் படிக்க வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருப்பாரு சரத்குமார். ஸோ தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வெளியூரில் போய் படிச்சுட்டு வரும். இவர் தான் போய் வாரம் வாரம் போயிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து வரும்போது இவங்க தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஒரே பாட்டு தான், ரோஜா பூ சின்ன ரோஜா பூன்னு பயங்கரமாக இருக்கும். இவர் லவ் பண்ணுவார். பட் அவங்க நல்லா படிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எவ்வளவோ படிச்சிருக்கேன் நான் எங்க, படிக்கவே இல்லாத நீ எங்க, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நீ தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியும், ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நீ தான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். அவங்க அப்பா கிட்ட இவரை கெட்ட பேர் வாங்கிடுவார். அவங்கள நல்லா படித்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது அப்படியே அந்த சாப்டர் முடிஞ்சிடும். அந்த விஷயத்தினால தான் சரத்குமாருக்கு தன்னோட பையன் சரத்குமாரை பிடிக்காமலே இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வரப்போ இருப்பார். பட் வீட்டிலேயே தங்க மாட்டார். வீட்டிலேயே ஃபஸ்ட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதோ வேலைக்காரன் மாதிரி வீட்டோட எடுபிடி வேலைகள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரிவார். அப்படியே இருக்கும். இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே தேவயானி, ஆக்சுவலாக தேவயானி வந்து இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க ஒரு தடவை. அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவயானிக்கு வந்து சரத்குமாரை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவங்களுக்காண்டி எல்லாமே பண்ணார். ஆனால் பழியும் தூக்கி தன் மேலே போட்டுக்கிட்டு இப்போ அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளையா இருக்காரே, உண்மையை சொல்ல முடிஞ்சால் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரத்குமாரோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பட் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த பொண்ணும் நல்லா படித்த பொண்ணு, சிட்டியில் வாழக்கூடிய ஒரு பொண்ணு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஆனால் அவங்க விடவே மாட்டாங்க. நீங்கள் வரலைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவர் போவார். அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. போனதுக்கு அவங்க அப்பா வந்து விரட்டி விட்டுருவாரு. ஏன்னா ஆல்ரெடி பிடிக்காது இல்லையா தன்னோட பையனை. சரத்குமார் வந்து பிடிக்காது. நீ வந்து 2 பேர், நீ இது ஒரு உதவாக்கற, அது ஒரு உதவாக்கற, 2 உதவாக்கரையும் சேர்ந்து உருப்படாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாரு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வந்தோடனே. அப்போ தனியாக ஒரு வீடு எடுத்து இருப்பாங்க அவங்க பாட்டில். தேவயானிக்கு என்னென்னா கலெக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அவங்கள படிக்க வைக்கிறதுல ரொம்பவே குறியாக இருப்பார் சரத்குமார். ஆனால் இவருக்கு வேலைகள் எதுவுமே தெரியாது இல்லையா. போய் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை கேட்பார், வைப்பார், தெரியல. அதோட பஸ்ஸில் வந்து கண்டக்டராக போய் வேலை பார்ப்பார். இந்த கண்டக்டர் அல்ல, அது என்னது, இந்த மெக்கானிக்ஸம் வேலை பார்ப்பாங்கல்ல, அது மெக்கானிக்காக போய் சேருவார். அந்த டயரை கலட்டி மாட்டுறது எல்லா விஷயங்கள் பண்ணுவார். பட் அந்த வேலையை பார்க்குறத ஒரு தடவை தேவயானி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதோட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம், நீங்கள் வந்து நல்ல வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்டே கொஞ்சம் காசு கொஞ்சம் கடன் வாங்கி அட்வான்ஸாக வாங்கிட்டு ஒரு பஸ் ஒன்று வாங்கி விடுவாங்க. வாங்கி சரத்குமாரே ஓட்ட ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு ஆள் வச்சு தான் ஓட்ட ஆரம்பிப்பார். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இல்லீகலான வேலைகள்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. பஸ்ஸில் வந்து கூட்டம் கூடணும் அப்படின்றதுக்காண்டி. அது வந்து அவருக்கு பிடிக்காது. அதோட இவரே டிரைவராக ஃபஸ்ட்டு இறங்கிடுவார். இறங்கினதுக்கப்புறம் ஒரே பாட்டில் முன்னேறுற மாதிரி காமிப்பாங்க. நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஓட்டினா ஒரு 3 பஸ் ஆகும், 5 பஸ் ஆகும், அப்படியே பெருகிக்கிட்டே போகும். பெரிய ட்ராவல்ஸ்க்கே ஓனர் ஆயிடுவார் இவர். அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ஊர்லேயே அவங்க அப்பா பேரில் சக்திவேல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலை ஒன்று நடத்திட்டு வருவார். அதோட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். தன்னோட பையன் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வர்றான் அப்படின்னு தெரியும். அவருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் அவரால் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் அவர் வந்து இருப்பார். இதே ஊரில் சரத்குமாரை பிடிக்காத ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஆனந்தராஜ். அவர் வந்து ஊர்லேயே மறிக்கொழுந்து சென்று போடுறவர் அவர் தான். ஸோ அவர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு அவர் வந்து சென்று போடுவார் போல். இந்த படத்தில் அப்படி தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப், அதாவது ராதிகா போயிட்டு தன்னோட பையனை போய் பார்த்துட்டு வர்றது, அவங்க வைக்கிற மீட்டிங்லலாம் போய் கலந்துக்கிறது. அதே மாதிரி இவரும் அப்படி தான் தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது இவர் தான் தன்னோட தாத்தா அப்படின்னு. இவர் குதிரை சவாரி ஏற்றிட்டு போகிறதுன்னு எல்லாமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கே. இந்த மாதிரிலாம் ஃபேமிலி இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதோட இப்படி போயிட்டுருக்கும். லாஸ்ட்டில் தன்னோட பையன் வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போகும்போது கூட
ஓப்பனிங்க்கு அவங்க வந்து ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு வச்சிருந்திருப்பாரு. அவங்க அப்பாவே அழைச்சிருப்பாரு. பட் அவங்க போமாட்டாங்க. ஆனா ஒளிஞ்சு நின்டு பார்த்துட்டுருப்பாங்க. அதுவும் தெரியும். கடைசில என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இவர கொல்றதுக்காண்டி, அதாவது அப்பா சரத்குமார கொல்றதுக்காண்டி மறிக்கொழுந்து செண்டு போட்டிருப்பாரு இல்லையா? ஆனந்த்ராஜ் அவரே வந்து தன்னோட பையன்கிட்ட இவர் வந்து குடுத்து அனுப்பியிருப்பாரு. அப்பா தான் பழகிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். பட் சொல்ல மாட்டாங்க. அவங்க தான் உன் அப்பான்னு சொல்லாம, இவர் வந்து அவருக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ணி குடுத்து விட்டுருப்பாங்க. அதில தானா இவர் வந்து விஷத்த வந்து கலந்துருவாரு. அது அவர் போய் எடுக்கும்போது அவருக்கு அந்த ஸ்மெல் வரும். ஆனாலும் தான் பையன் வீட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சுருவாரு. ஆனா அதில விஷம் கலந்திருந்தோனே, இவருக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்துருவாரு. போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருப்பாங்க. இதில என்ன ஆயிரும்னா, இவரு பால் பாயாசம் குடிச்சதுல தான் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி என்ன பண்ணிருவாருன்னா, ஆனந்த்ராஜ் வந்து தன்னோட பையனே அப்பாவ கொல்றதுக்கு துணிஞ்சுட்டான் அப்படின்ற மாரி ஒரு கதைய கட்டி விட்டுருவாரு. பட் அந்த சரத்குமாருக்கு தெரியும். அதாவது அப்பா சரத்குமாருக்கு தெரியும். தன்னோட பையன் இந்த வேலைய பார்க்கல. பார்த்தது ஆனந்தராஜ் தான்னு. கடைசில வருவாரு. அவர் எந்திரிச்சு வந்துட்டு, "நீ தான் இந்த வேலைய பார்த்த" அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து அவர அடிச்சு நொறுக்கிட்டு, கடைசில லாஸ்ட்ல சரத்குமாரையும் நல்லபடியா சேர்த்துப்பாங்க. இந்த படத்துல என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மள உதாசீனப்படுத்தி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி உயர்ந்து நின்டாவே, அவங்க வந்து நம்மள மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஊரே நம்மள மதிக்க ஆரம்பிச்சுரும் இல்லையா? அதுக்கான படம் தான் இது. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு மூவி.